தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்த நிலத்துக்கு பஞ்சசாமி நிலம் அல்லது பஞ்சமி நிலம்னு பேரு. சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அந்த சமூகத்தை சாராத வேற சமூகத்தில் இருக்கணும் கைமாற்றி விட முடியாது. அதான் சட்டம், பஞ்சசாமி நிலத்தினுடைய சட்டம். ஆங்கிலேயர் காலத்தில் கொடுக்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தும் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கொஞ்சம் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையிலே இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு பாக்குறப்போ அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்துல ஏதோ ஒரு 10 லட்சம் ஏக்கர் நிலம் காணாம போயிட்டுங்க. 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பகுத்தறிவு திராவிட ஆட்சியில காணாம போச்சு. மா கருப்பசாமிங்கிற ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கின தகவல் இது, கவர்மெண்ட் கொடுத்த தகவல். 10 லட்சம் ஏக்கர் நிலம் காணும். பிராமணருக்கு வந்துட்டு ஏதோ 1 ஏக்கர் நிலம் கொடுத்தாரு, 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாருன்னு சொல்லி அழுது புரண்டு சட்டை கிழிச்சிட்டு இருக்க அந்த பைத்தியங்களை பார்த்து கேட்கிறேன், 10 லட்சம் ஏக்கர் நிலத்தை காணும். வாங்கி கூட 1925க்கு முன்னாடி இருந்த முரசொலி பத்திரமே உனக்கு காணும்ன்ற. எங்க போச்சு இந்த பத்திரம்? திடீர்னு என்ன நிலம் முளைச்சு வருது அவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க. அப்போ நிலம் காணாமல் போனதான் பிரச்சனைனா விஜயநகர ஆட்சியிலே விவசாயிகளிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசுங்க, திராவிட ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலத்தை பத்தி பேசுங்க. அவ்வளவு வேணாங்க. பரந்தூரில் தாங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்காக ஆண்டுக்கும் மேலாக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. மேல் மாவுல சிப்காட்டுக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்க. இவர்களிடம் இருந்தெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தானே நிலம் புடுங்குது. நீ கல்வெட்டுக்கு போவேனா செப்பேட்டுக்கு போவேனாங்க, நேரா களத்துக்கு போய் பாரு. விவசாயி வந்து நிலத்துக்கு போராடிட்டு இருக்கான். உனக்கு வெக்கமான சூடு சோரணை இருந்து சோறு தான் தின்றனா அதை பத்தி பேசு.